அன்பான உறவுகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கம். இன்றைய சிந்தனை உண்ணா நோன்பும் அதன் தேவையும். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஜீவகாந்தம் என்ற உயிராற்றல் இருக்கின்றது. அந்த ஆற்றலை நாம் நாள்தோறும் செலவு செய்து கொண்டே இருக்கிறோம். அதாவது வங்கி கணக்கில் இருக்கும் பணம் எடுக்க எடுக்க எப்படி குறைந்து கொண்டே வருகிறதோ அதுபோல ஒவ்வொரு மனிதனுடைய ஜீவகாந்த ஆற்றலானது குறைந்து கொண்டே வருகிறது. 1000ல் ஒருவர் தான் அந்த ஜீவகாந்த ஆற்றலை எப்படி நாம பெருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி செய்யறாங்க. உயிராற்றல் எனும் ஜீவகாந்த ஆற்றலானது 4 வழிகளில் வருகிறதுன்னு சொல்றாங்க. ஒன்று உணவு, சுவாசிக்கும் மூச்சு காற்று, பூமியின் மையத்திலிருந்து வரும் கதிர்கள் மற்றும் வான்கோள்களிலிருந்து வரும் காந்த ஆற்றல். இந்த 4 மூலியமாக நமக்கு இந்த ஜீவகாந்த ஆற்றலானது வந்து கொண்டே இருக்கும். ஆனால் நாம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாடு சாப்பிட்டு வயிறை நிரப்பி விடுறோம். அப்போ வயிறு ஃபுல்லாகிட்ட பிறகு காற்று, அப்புறம் இந்த பூமத்திரைகள் வரும் கதிர்கள், வான்காலில் வரும் கதிர்கள் எல்லாமே என்ன பார்த்தீங்கன்னா உள்ள போகிறதுக்கு இடமே இல்லாமல் தடுக்கப்படுகிறது மற்றும் மறுக்கப்படுகிறதுன்னு சொல்லலாம். எனவே நாம உணவு உண்றது பார்த்தீங்கன்னா அடுத்த வேளை உணவு ஒரு வேளை சாப்பிட்டு முடிச்ச பிறகு நல்லா அடுத்த வேளை பசி எடுத்த பிறகே நாம சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த உண்ணா நோன்பு அப்படி இருக்கிறதுனால இந்த ஜீவகாந்தாற்ற சேமிப்பு நடைபெறுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா நடைபெறும்னு சொல்றாங்க. அதே சமயம் உடலில் உள்ள கழிவுகள் எல்லாம் வெளியேறி விடுகின்றன அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உண்ணா நோன்பு என்ன, அதனுடைய அவசியம் நம்ம அழகா தெரிஞ்சுக்கணும். அளவுக்கு அதிகமாக ஒருவர் உணவு உட்கொள்ளும் பொழுது பிறருக்கு இயற்கை வழங்கிய உணவை பறித்து உண்பதற்கு சமம். பாத்தீங்களா? நம்ம இப்போ அடுத்தவங்களுக்கு போற உணவு கூட நம்மளே சேர்த்து சாப்பிட்டுறோம் அப்படின்னு சொல்றாங்க. அளவுக்கு அதிகமா சாப்பிட்டா அடுத்தவங்க யாருக்கோ போக வேண்டிய உணவு நாமளே சாப்பிட்டுறோம் அப்படின்னு சொல்றாங்க. அழகா மகரிஷி அப்படி சொல்றார். இயற்கை வழங்கிய உணவை பறித்து உண்பதற்கு சமம், பிறருக்கு இயற்கை வழங்கிய உணவை பறித்து உண்பதற்கு சமம் என்கிறார் நம் மகரிஷி அவர்கள். இதனால் இன்றைய காலத்தில் பெரும்பாலும் அதிகமான உணவு உண்டு நோய்களுக்கு ஆளாகின்றனர் தான் சொல்லணும். இதனையே டாக்டர் சொல்றாரு, போவியசோ அப்படின்ற ஒரு டாக்டர் சொல்றாரு, பட்டினியால் வாடி ஒருவர் இறப்பதற்கு முன்பாக பசியின்றி உண்டு 100 பேர் இறந்து விடுவார். பசியே இல்லை, நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு 100 பேர் செத்துருவாங்க. பட்னி ஆகிற ஒருத்தன் தான் செத்தானா? சாப்பிட்டு சாப்பிட்டு 100 பேர் செத்துருவாங்கன்னு சொல்றாரு. என்ன பார்த்தீங்களா? சிந்தனை செய்யணும் நாம. எப்போ சரி உண்ணா நோன்பு இருக்குதுன்னு நம்மளுக்கு எத்தனை வகையான உண்ணா நோன்பு இருக்கு, அதனால நம்மளுக்கு என்னென்ன பயன்கள் நம்ம பார்க்கலாம். உண்ணா நோன்பின் வகைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முழுமையான உண்ணா நோன்பு, முழுமையா உண்ணா நோன்பு இருக்கிறது, பகுதி நேர உண்ணா நோன்பு, சிறிது உணவுடன் உண்ணா நோன்பு. இது மூணையும் நாம ஃபாலோ பண்ணலாம். முழுமையான உண்ணா நோன்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொழுப்பு சேர்ந்து உடல் பருமனுடன் அதிக எடை உள்ளவர்கள், வெயிட் அதிகமா இருக்காங்க, வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்க முழுமையான உண்ணா நோன்பு இருக்க வேண்டும் அப்படின்னு அழகா சொல்றாங்க. சில நாட்கள் முழு நேரமும் உணவு உண்ணாமல் இருக்க வேண்டும். அதாவது திட உணவுகளை அவர்கள் தவிர்க்க வேண்டும். அதே சமயம் உடலில் நீர் பற்றாக்குறை ஏற்படாமல் இருக்க காத்துக்கொள்ள ஒரு ஒரு டம்ளர் ஃபுல்லா தண்ணி, அதுல ஒரு மேசைக்கரண்டி எலுமிச்சை சாறு, இல்லைன்னா எலுமிச்சை சாறு பிளஸ் தூய்மையான தேன் சில துளிகள் சேர்த்து ஒரு நாளைக்கு 3 அல்லது 5 முறை அவங்க சாப்பிட்டுட்டே வரலாம். திடப்பொருள் உணவுப் பொருட்களை தவிர்ச்சிடணும். இந்த மாதிரி நீர் ஆகாரத்தை அவங்க எடுத்துக்கொள்ளலாம். சரியாமையாகாமல் வயிற்றுப்போக்கு உள்ளவர்கள் முழுமையான உண்ணா நோன்பு மேற்கொள்வது மிக மிக அவசியம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜீரணம் ஆகாம ஒரு மாதிரி லூஸ் மோஷன், வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கிறதுனா அவங்க கண்டிப்பா இந்த முழுமையான உண்ணா நோன்பு இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. வயிற்றுப்போக்கு உள்ளவர்கள் இதே மாதிரி தண்ணியில இஞ்சி சாறு சேர்த்து சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மூல நோய் உள்ளவர்கள் அந்த இஞ்சி சாறு சேர்த்துக்க கூடாது, ஏனெனில் மூல நோய் அதிகமாயிடும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா முழுமையான உண்ணா நோன்பு நல்ல உடல் பருமனா இருக்கிறவங்க கண்டிப்பா செய்யணும். உணவு செரிமானம் அடையாது இருக்காங்க பத்தியா, லூஸ் மோஷன் ஆகுறவங்க, வயிற்றுப்போக்கு ஆகுறவங்க, அவங்க கண்டிப்பா முழுமையான உண்ணா நோன்பு இருக்கணும்னு ஐயா சொல்லியிருக்காரு. பகுதி நேர உண்ணா நோன்பு என்னன்னு பார்ப்போம். பகுதி நேர உண்ணா நோன்பு என்பது ஒரு நாளைக்கு ஒரு நேரம் மட்டுமே நம்ம
சாதாரணமான செறிவுக்கும் அளவுக்கு நல்லா திட உணர்வு எடுத்துக்காம, ஒரு திட உணவு எடுக்காம நல்லா ஜீரணம் ஆயிடக்கூடிய உணவு உண்ண வேண்டும். ஒரு வேளைக்கு உண்பவர் யோகி, இரு வேளை உண்பவருக்கு போகி, 3 வேளை உண்பவர் நோயாளி, 4 வேளை உண்பவரது உயிர் உடலை விட்டு விரைவில் நீங்கிவிடும் சொல்றாங்க. பாத்தீங்களா? ஒரு வேளை சாப்பிட்றவன் யோகி, 2 வேளை சாப்பிட்றவன் போகி, 3 வேளை சாப்பிட்றவன் அப்போல்லாம் நம்மலாம் நோயாளி. 3 வேளை நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கோம். 3 வேளை சாப்பிடுபவர்கள் நோயாளி, 4 வேளை உண்பவரது உயிர் உடலை விட்டு விரைவில் நீங்கிவிடும்னு ஒரு சித்தர் சொல்றாங்களாம். அப்போ நேரடியாக முழுமையான உண்ணா நோன்பு ஏற்க முடியாதவர்களும், நீரிழிவு நோய் உள்ளவர்களும், வாய்வு தொல்லை கேஸ் ட்ரபிள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே என்னன்னு பார்த்தீங்கன்னா பகுதி நேர உண்ணா நோன்பை நாம் கடைபிடிக்கலாம் அப்படின்னு ஐயா அழகா சொல்லியிருக்காரு. இதுல பாத்தீங்கன்னா பழச்சாறு, மூலிகை தேநீர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு 2 தடவை 3 தடவை எடுத்துட்டு, பால் இல்லாமலும் இல்ல பாலோடு சேர்த்து தேனோடு சேர்த்து கலந்து சாப்பிட்டு வரலாம். இறைப்பையிலேயோ குடலிலோ வயிற்றுப்புண் உள்ளவர்கள் இறைப்பையை காலியாக வைத்திருக்க கூடாது. வயிற்றில் உபசம் ஏற்பட்டு வயிற்றுப்புண் அதிகரிக்கும் இல்லையா, அதனால அவங்க ஒரு பங்கு சாப்பாடு சாப்பிட்டு இருக்கணும், வயிற்றுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு அழகா சொல்லியிருக்காங்க. பகுதி நேர உண்ணா நோன்பு நாம அழகா கடைபிடிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சிறிது உணவுடன் உண்ணா நோன்பு. கண்டிப்பா ஒவ்வொரு வேளையும் குறைவாக உணவு உண்ண வேண்டும். எப்பொழுதும் போல் நிறைய உணவு உண்ணாமல் மிக குறைவாக உண்பதுதான் இவ்வகை உண்ணா நோன்பை சார்ந்ததாகும். இதை நம்ம அதிகமாக ஃபாலோ பண்ணலாம். நம்மளால முழுமையா உண்ணா நோன்பில் இருக்க முடியலனாலும் ஒரு சிறிய உணவு, இன்னைக்கு கொஞ்சம் தான் சாப்பிட போறேன், நான் முட்டை வயிறு முட்டை சாப்பிட போறதில்லை, கால் வயிறு சாப்பிட்டுட்டு எம்டி ஸ்டொமக் வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பகுதி நேர உண்ணா நோன்பு, சிறிது நேர உண்ணா நோன்பு நம்ம ஃபாலோ பண்ணலாம். உண்ணா நோன்பு முடித்தல். இப்போ உண்ணா நோன்பு இது மாதிரி இருக்கிறோம், ஒரு நாள் இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இதை முடிக்கும் போது எப்பாடா நம்ம ஃபுல்லா இன்னைக்கு நோன்பு இருந்து சரியா சாப்பிடல, தண்ணி நீரை குடிச்சிட்டு இருந்தோம், இப்போ நம்ம நல்லா விருந்து சாப்பிடும் போதே சாப்பிடக்கூடாது. உண்ணாவிரதத்தை முடித்தவுடன் அதிகம் சாப்பிடுவது செரிமான உறுப்புகளுக்கு துன்பத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்றார். முதலில் பழச்சாறு குடிக்கணும், பின்னர் பாதி செமி சாலிட்னு சொல்லுவாங்கல்ல, பாதி கெட்டி பொருளான உணவுகளை நாம சாப்பிடணும். வழக்கமாக உள்ள உணவை விட குறைவாகவே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எடை குறைவாக உள்ளவர்களும் காச நோய் உள்ளவர்களும் எந்தவித உண்ணா நோன்பும் மேற்கொள்ளக்கூடாது என்கிறார் நம்ம ஐயா. உணவு பழக்கங்களில் தகுந்த கட்டுப்பாடுகளுடன் அவர்களுக்கு தேவையான சத்து பொருட்கள் அடங்கிய உணவை உடல் தேவைக்கு ஏற்ப அவங்க சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாருங்க. உயர் ரத்த அழுத்தம் உள்ளவர்களும் உணர்ச்சி வயமான மனநிலை உள்ளவர்களுக்கும் உண்ணா நோன்பு என்பது ஒரு நல்ல மருந்து. கண்டிப்பா ஹை பிபி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் எப்பவுமே உணர்ச்சி வயப்பட்ட மனநிலையிலே இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஒரு உண்ணா நோன்பு என்பது ஒரு நல்ல மருந்து. ஒரு நோக்கத்துடன் உண்ணா நோன்பு இருக்கும் பொழுது உடலும் மனமும் நன்கு தளர்ச்சி அடைகின்றன. ஒருவர் உண்ணா நோன்பால் முழு பயணமும் அடைய விரும்புவர். திரைப்படம் பார்ப்பதோ, உணர்ச்சிகரமான கதை புத்தகங்களை படிப்பதோ, புலனின்பத்திற்கான செயல்களை பங்கு கொள்வதோ கூடாது. உண்ணா நோன்பு இருக்கும்போது அவங்க அமைதியா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. உண்ணா நோன்பு இருப்பது என்பது முதலில் கடினமாகத்தான் இருக்கும், ஆனா ஒருவேளை உணவு மட்டுமே தவிர்க்கும் முதல்ல கடினமா இருக்கும். அதனால இந்த உண்ணா நோன்பு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் நான் ஒரு வேளை உணவு சாப்பிட மாட்டேன் அப்படின்னு நம்ம முடிவெடுத்து ஒரு வேளை படிப்படியாக ஒரு நாளைக்கு நான் ஒரு வேளை சாப்பிடாம இருந்து உண்ணா நோன்பு இருக்கிறேன், அப்புறம் 2 நாள் 3 நாள் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடாம இருந்து அப்புறம் ஒரு முழுசா 1 நாள் ஃபுல்லாவும் நம்ம சாப்பிடாம இந்த நீர் ஆகாரங்களை குடித்து இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. உண்ணா நோன்பு ஒரு வாரத்தில் ஒரு முறை இருப்பவர்கள் காலையில நல்லா தண்ணி குடிக்கலாம், 10 மணிக்கு கேரட் ஜூஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் மத்தியானம் சாப்பிடலாம், சாத்துக்குடி சாறு நைட்டு சாப்பிடலாம்னு சொல்றாரு. பசி எடுக்கும் போதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாமா, தண்ணி குடிச்சுட்டே இருக்கலாம், திட உணவு கண்டிப்பாக சாப்பிடவே கூடாது. இதுபோல் இந்த பானங்களை உண்ணா நோன்பு அன்று அருந்துவதால் உடலில் தேய்மானமானவை புதுப்பிக்கப்படுகின்ற. தேய்மானம் ஆயிடுச்சுன்னா எந்தெந்த பொருள் உள்ள தேய்மானம் அடைஞ்சிருக்கோ இந்த மாதிரி நம்ம இந்த ஜூஸுங்களை குடிக்கிறதுனால அதெல்லாம் புதுப்பிக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்றாங்க. அழகா மகாகவி பாரதியார் கூட ஒரு பாடல் பாடியிருப்பாரு. நோயிலே படுப்பதென்ன கண்ணபெருமானே, நீ நோன்பிலே உயிர்ப்பதென்ன கண்ணபெருமானே. நோயிலே படுப்பதென்ன
என்ன நோன்பிலே உயிரோடு எழுந்திருப்பது என்ன என்ன அழகில் அழகா பாடியிருக்கார். அலுவலகங்களில் வாரத்தில் ஒரு நாள் விடுமுறை அளிப்பது போல நாம் உடலுக்கும் வாரத்துக்கு ஒரு நாள் விடுமுறை அளிப்பதில் எந்த கெடுதலும் இல்லை. வாரத்தில் ஒரு நாள் ஒன்னா நோன்பை கடைபிடிப்பதால் நோயின்றி உடல் நலத்துடன் நம்மால் வாழ முடியும் அப்படின்னு அழகா வேதத்ரி மகரிஷி ஐயா சொல்றாருங்க. இப்போ ஒன்னாம் நோன்பில் என்னென்ன சிறப்புகள் இருக்கு நம்ம பார்ப்போம். ஒன்னாம் நோன்பு இருப்பதனால் ஏழையுடைய மக்களுடைய பசி துன்பத்தையும் ஏழ்மையால் உண்டாகும் மனக்கவலையும் நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. கண்டிப்பா எப்பவுமே நம்மளுக்கு சாப்பாடு இருக்கு, 3 வேளையும் சாப்பாடு இருக்கு, 4 வேளை கூட நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கலாம், எல்லாமே நம்ம கிட்ட இருக்குன்றப்போ அடுத்தவங்க பசியோட வாடுறதை நம்மளால புரிஞ்சுக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா புரிஞ்சுக்க முடியாது. இப்ப நம்ம உண்ணா நோன்பு எடுக்கும் பொழுது நமக்கு என்னென்ன கவலைகள் வருதோ அதே தான் அங்கே இருக்கும் அப்படின்றத நம்ம உணர்ந்துக்க முடியும். அதனால பிறர் மீது இரக்கம், அன்பு ஆகியவை ஏற்படுகின்றன. அது மட்டும் இல்லைங்க, ஒழுக்கம், கடமை, ஈகை என்ற அறநெறியில் நம்மளால நிற்க முடிகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக மனம் உள்நோக்கி திரும்பி வாழ்வின் நோக்கத்தை நாம் அறிய முடிகிறது. நம் வாழ்வை தன்னை அறிந்து தன்னை உணர்ந்து நாம் இறைநிலையோடு இரண்டர கலக்க வேண்டும் என்ற உண்மை அவங்களுக்கு புலனாகின்றது. அது மட்டும் இல்லாங்க மன நிறைவும் கிடைக்கின்றது அப்படின்னு சொல்றாங்க. உண்ணா நோன்பை ஒழுக்கமான முறையில் ஆற்றும் போது அது ஒரு இயற்கையாகவே மருந்தாகவே மாறுகிறது அப்படின்னு சொல்றாங்க. கண்களிலுடைய ஒளி பெருகும், குரல் இனிமை பெருகும், உடல் உறுப்புகள் அனைத்தும் வலி சோர்வு இல்லாமல் நன்றாக இருக்கும், உடற்கழிவுகள் வெளியேறிவிடும். உண்ணா நோன்பிற்கு பிறகு உமிழ் நீரின் குணங்கள் பார்த்தீங்கன்னா பன்மடங்கு அதிகரித்து விடும் என்கிறாங்க. எப்பொழுதுமே நம்ம சாப்பிடுவோம் இல்லையா, அந்த சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட் கிடைக்கும் இல்லையா, ஆனால் உண்ணா நோன்பு இருந்து நம்ம சாப்பிடும் பொழுது அந்த உமிழ் நீரிலே பல மடங்கு சுவையாக மாறிவிடும். அந்த உமிழ் நீரோடு கலந்து உணவை உண்ணும் பொழுது பல மடங்கு சுவையாக இருக்கும். பழங்களிலும் காய்களிலும் மிகுந்த சுவை தரும் சொல்றாங்க. தீய உணவு பழக்கங்களால் மயக்கம் முற்று இருந்த சுவை நரம்புகள் இப்பொழுது தூண்ட பெற்று முன்பை விட அதிக சக்தியுடன் வேலை செய்வதால் கிடைப்பது இந்த அருண்சுவை மாற்றம்னு சொல்றாங்க. சரிங்களா, உண்ணா நோன்பு இருக்கிறதுனால நம்ம இந்த நான்வெஜ் சாப்பிட்டு இந்த நிறைய இந்த ஜங்க் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டு 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 நம்ம நாக்கு அந்த டேஸ்ட் கடுமையாயிட்டு இல்லையா. இப்ப நம்ம உண்ணா நோன்பு இருந்து ஒரு சாதாரண காய்கறிகள் கொண்ட சாப்பாடு பழங்கள் சாப்பிடும் பொழுதோ அவ்வளவு இனிப்பாக இருக்கும், அவ்வளவு சுவையாக அருஞ்சுவையாக மாற்றம் பெறும் அப்படின்னு அழகா சொல்லியிருக்காங்க. உண்ணா நோன்புக்கு பிறகு குடல் சுருக்கம், தொப்பை குறையும், குடல் சுருங்கிடும், தொப்பை குறையும், உடல் எடை குறைந்து ஆகாயத்தில் பறப்பதை போன்று இருக்கும், சோர்வு இருக்காது, தேனீக்கள் மாதிரி சுறுசுறுப்பாக வேலை செய்வீர்கள், ஓய்வு இல்லாமல் வேலை செய்யும் அளவிற்கு ஆற்றல் நமக்கு வரும்னு சொல்றாங்க. அப்போ உண்ணா நோன்பு என்பது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கங்க. உணவின் அளவு குறைந்துவிடும், அதாவது நம்ம முன்ன ஏற்கனவே நல்லா சாப்பிட்டுட்டு இருப்போம் இல்லையா, அந்த அளவு ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிடும். அந்த சாப்பாட்டின் அளவு பாதியிலேயே இப்பொழுது நம்ம பாதி அளவு மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதிக உணவே உடற்சோர்வுக்கு காரணம். நான் எப்பயுமே டயர்டா இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது காரணமே அதிக உணவே உடற்சோர்வுக்கு காரணம் என்பது விளங்கும். உண்ணா நோன்பு மேற்கொள்ளும் எழுத்தாளர்களும் சிந்தனையாளர்களுக்கும் சிந்தனை திறன் அதிகரிக்கும். அவர்கள் குழந்தையை போல் ஆழ்ந்த உறக்கத்தில் மேற்கொள்ள பார்த்தீங்களா. இப்ப சாப்பிடாம நம்ம உண்ணா நோன்பு இருக்கும்போது ஒரு மாதத்துக்கு ஒரு நாளோ வாரத்துக்கு ஒரு நாளோ நாம் இருக்கும் பொழுது நம்ம எப்படி தூக்கமே வரல நிறைய பேர் சொல்றாங்க. அப்போ குழந்தையை போல் ஆழ்ந்த உறக்கத்தில் செல்ல முடியும் ஐயா சொல்றார். உண்ணா நோன்பை அனைவரும் மாதத்தில் ஒரு நாளாவது கடைபிடிப்பது என்பதை நடைமுறைக்கு நாம கொண்டு வரணும். இதை நாம் அனைவரும் சிந்தனை செய்து நம் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தணும். சரிங்களா, எப்பவுமே நம்மளுக்கு சாப்பாடு 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 சாப்பிட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. இந்த பூமியிலிருந்து நம்ம உணவு உண்ணும் நம்ம உடம்பு ஃபுல்லாக நம்ம நிரப்புறதுனால, வயிற்று ஃபுல்லாக நிரப்புறதுனால இந்த காற்றிலிருந்து நீரிலிருந்து இந்த வான்காந்தத்திலிருந்து பூமத்திய ரேகையிலிருந்து வரக்கூடிய அந்த ஜீவகாந்த ஆற்றல் நமக்கு வராம போயிடுது அப்படின்னு அழகா சொல்லியிருக்காரு வேதாத்ரி மகரிஷி ஐயா. அப்போ நம்ம அளவோடு உண்ணா நோன்பு இருந்து மாதத்துக்கு ஒரு முறையாவது உண்ணா நோன்பு இருந்து நம்ம வாழ்க்கையில நோயே இல்லாம நம்ம வாழலாம். சரிங்களா, நோயிலே படுப்பதென்ன கணபிரானே நீ, நோன்பிலே உயிர்ப்பதென்ன கணபெருமானே. பாரதியார் கவிக்கு இணங்க நம்ம நோயிலே படுக்காம நோன்பிலே உயிர் தெழணும். சரிங்களா, உணவே மருந்து. நல்லா சிந்தனை செய்யுங்க. வாழ்க வளமுடன்.